Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அடிமாலி பகுதியைச் சேர்ந்தவர் மரியக்குட்டி, வயது 86. 36 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரால் கைவிடப்பட்டவர். 4 பெண் குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு தனி ஆளாக கரை சேர்த்தார். இப்போது மாதம்தோறும் 1600 ரூபாய் விதவை பென்ஷன் வருகிறது. அந்த பணத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். ஆனால் கடந்த ஆகஸ்ட் முதல் விதவை பென்ஷன் வரவில்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டார். சரிவர பதில் சொல்லவில்லை. மண் சட்டியை ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினார். மக்கள் நலனை காக்கவில்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயனை கடுமையாக விமர்சித்தார். அவரது போராட்டத்துக்கு ஆதரவு பெருகியது. கூட்டுறவு சங்க அதிகாரிகள் பாட்டியின் வீட்டுக்கே சென்றனர். டிசம்பர் மாதத்துக்கான பென்ஷன் தொகையை பாட்டி கையில் கொடுத்தனர். ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை 4 மாத பென்ஷன் தொகை எங்கே என பாட்டி கேட்டதற்கு இப்போது நிதி இல்லை, அது பின்னால் வரும் என அதிகாரிகள் கூறிவிட்டு சென்றனர். இது பாட்டிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. 4 மாத பென்ஷன் தொகையை எப்படி வாங்குவது என எனக்கு தெரியும் என சொல்லி கேரள ஹைகோர்ட்டுக்கு போனார். வழக்கு நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹூட், கேரள அரசுக்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றார். மத்திய அரசிடமிருந்தும் பென்ஷன் நிதி பங்கும் வரவில்லை. மரியக்குட்டியின் வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றார். இதை கேட்ட நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் ஆவேசம் அடைந்தார். விழாக்களை நடத்த அரசிடம் பணம் இருக்கிறது, ஆனால் பென்ஷன் கொடுக்க பணம் இல்லையா? 86 வயது மூதாட்டி மீது அவதூறு சொல்வது வியப்பாக இருக்கிறது. இப்படி இருந்தால் சாமானியர்கள் எப்படி வாழ்வார்கள்? மரியக்குட்டிக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவத்துக்கு தேவையான பணத்தை அரசு தர வேண்டும் என நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் உத்தரவிட்டார். மரியக்குட்டி போல கோர்ட்டை நாடி வரும் மூத்த குடிமக்கள் கோர்ட்டின் விஐபிக்கள் எனவும் நீதிபதி கூறினார். இதையடுத்து மரியக்குட்டியின் வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற கருத்தை அரசு வழக்கறிஞர் திரும்ப பெற்றார். ஜனவரி 10ஆம் தேதிக்கு வழக்கை நீதிபதி ராமச்சந்திரன் ஒத்திவைத்தார்.